ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுலேயும் நல்ல கேமரா மொபைலாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. ரூ. 10,000க்கு எவ்வளவோ மொபைல் இருக்குது. அதில் பெஸ்ட்டான கேமரா மொபைல் அப்படின்றது ஒரு சில மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்தெந்த மொபைலில் கேமரா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கேமரா பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, பேட்ரி ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குற மாதிரி சூப்பரான கேமரா மொபைல்ஸ் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோவை அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வரிசையில் இருக்கக்கூடிய மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எண்டு வரைக்கும் பார்த்துட்டு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் ஐகோ Z9 லைட் தான். இந்த மொபைலில் நமக்கு HD டிஸ்பிளே தான் இருக்குது. IPS LCD பேனல் தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டுமே இருக்குது. 840 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னே சொல்லலாம். AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் பக்கம் வருது. eMMC ஸ்டோரேஜ் 5.1 தான் கொடுத்துருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை. 4GB 128GB வேரியண்ட்டை 10,500 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் மெயின் கேமரா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது இங்கே ஒரு செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா காம்படிஷனாக இருக்க Moto G35 இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் மோட்டோ தரப்பிலிருந்து Moto G45 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இங்கே அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இங்கே கொடுக்கல. ஸோ 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 4,40,000 பக்கம் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் கொடுக்கல. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்கில் எந்த வித குறையும் வைக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4GB 128GB 11,000 லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் மக்களே. அண்ட் இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. அது டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. மோட்டோட UI எப்பயுமே நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் மற்றபடி Full HD+ இல்லை, அது ஒரு நெகட்டிவ். ஸோ அதை தவிர்த்து பெரிய நெகட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க.
120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. Moto G45 அதில் ஒன்று. ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் தருவாங்களாம், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.0வும் இருக்குது. 4GB 128GB 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 10,000 செக்மெண்ட்லேயே ஃபுல் HD 120 Hz கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட UI நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.